ஆகஸ்ட் மாதம் 24ஆம் நாள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இன்றைய திருப்பாடலில், ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொளியையும் புலப்படுத்துவார்கள் என்று திருப்பாடல் 145 10, 11, 12 வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் உருவாக்கிய யாவோடும் இணைந்து, உமால படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களோடும் இணைந்து, இது இந்த இரவு வேளையில உடைய பரிசுத்தமான நாமத்திற்கு, தூய நாமத்திற்கு, எல்லா மகிமையும் எல்லா ஆராதனைக்கும் உரிய பரிசுத்த நாமத்திற்கு நாங்களும் கூட தண்டனிட்டு தாழ்பணிந்து ஆராதனைகளையும் மகிமைகளையும் செலுத்துகின்றோம். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தடுக்கி விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார் என்று நாங்கள் உம்முடைய வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆமையா அப்பா, ஒவ்வொரு நாளும் நாங்கள் கீழே தடுக்கி விழும்போது எங்களை தூக்குகின்றீர். நாங்கள் தாழ்த்தப்பட்ட நிலையில் இருக்கும் போது ஆண்டவரே, எங்களை நீர் தாங்கி பிடிக்கின்றீர். உம்முடைய பேரன்பு, உம்முடைய இரக்கம், அப்பா, உம்முடைய மன்னிப்பு எவ்வளவு பெரியதா இருக்கின்றது. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்கி இருக்கின்றன. ஏனெனில் தக்க வேளையில் நீரே உம்முடைய படைப்பினங்களுக்கு உணவளிக்கின்ற தெய்வமாயிருக்கின்றீர். உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நீர் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, உமால படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களும் இதோ நீர் கொடுத்திருக்கிற இந்த படைப்பில் மகிழ்ந்து கலிகூறுகின்றது. ஏனெனில் அவர்களுடைய எல்லா தேவைகளையும் நீர் தகப்பனை போல சந்திக்கின்றீர். வானத்து பறவைகளை பாருங்கள், அவை உண்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை, களஞ்சத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. வானக தந்தை அவர்களுக்கு உணவளிக்கிறார் என்று சொல்லி இயற்கையை பார்த்து எங்களை கற்றுக்கொள்ள நீர் அழைக்கின்றீர். ஆண்டவரே, உமால படைக்கப்பட்ட எல்லா இயற்கை வளங்களும் உண்மையில் அகமகிழ்கின்றன. தமக்குரிய விதத்தில் உம்மை பாடி புகழ்கின்றன. ஆண்டவரே, அந்த படைப்பினங்களோடு இணைந்து இந்த இரவு நேரத்தில் உமது பிள்ளைகளாகிய நாங்களும் கூட உமது அன்பை நினைத்து, உமது பராமரிப்பை நினைத்து, உம்முடைய பாதுகாப்பை நினைத்து, ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற உம்முடைய அன்பை நினைத்து ஒரே குடும்பமாய் நாங்களும் கூட உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரங்களை உமக்கு எடுக்கிறோம். அப்பா, அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். அவர்களது மன்றாட்டுக்கு செவிசாய்த்தவர்களை காப்பாற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றுக்கொள்ளும் அனைவரையும் பாதுகாக்கின்றார் என்ற உம்முடைய வசனத்தின்படி இதோ உம்மிடம் பற்றி கொண்டிருக்கிற எங்களை, உம்மிடம் அன்றாடி ஒவ்வொரு நாளும் உம்மை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுடைய எல்லா தேவைகளையும், உடல் தேவைகள், உள்ள தேவைகள், ஆன்ம தேவைகள் எல்லாவற்றையும் எங்கள் தகப்பனீர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றீர். உடைந்த உள்ளத்தோரை குணப்படுத்துகின்றீர். எங்களுடைய காயங்களை கட்டுகின்றீர். எளியோருக்கு ஆறுதல் அளிக்கின்றீர். என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராய் இருக்கின்றீர். ஆண்டவரே, இதுதான் நாங்கள் உம்முடைய வசனத்துல வாசிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, விண்ணையும் மண்ணையும் கடலையும் அவற்றில் உள்ள யாவற்றையும் உருவாக்கியவர், என்றென்றும் நம்பிக்கைக்குரியவராயிருப்பவரும் அவரே என்று சொல்லி சங்கீதம் 146:6 நாங்கள் வாசிக்கின்றோம். அப்பா, நீர் நம்பிக்கைக்குரிய தகப்பன், நீர் நம்பிக்கைக்குரிய நண்பர், நம்பிக்கைக்குரிய வாக்கு மாறாத மகா பரிசுத்தமுள்ள தெய்வம். அப்படியாகவே உம்முடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் இந்த கொள்ளை நோயின் நாட்களில் அன்றாட தேவைகளை நிறைவேற்றி பசியிலிருந்து, பட்டினியிலிருந்து, நோய்களிலிருந்து எங்களை பாதுகாத்து வருகின்றேன். ஆண்டவரே, இதோ இந்த வாரத்தின் புதிய நாளிலும் கூட, இன்றைய நாளிலும் கூட அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த காரியங்களை தாங்கியது. ஆண்டவரே, எத்தனையோ விதமான கலக்கங்களோடு, எத்தனையோ விதமான பயங்களோடு இந்த அதிகாலை வேளையில் நாங்கள் எழும்பி இருக்கலாம். இந்த அதிகாலை வேளையில் இந்த நாளை நாங்கள் தொடங்கி இருக்கலாம். கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது, இன்றைய நாளின் தேவைகளை எப்படி நிறைவேற்றுவது, பிள்ளைகளுடைய பள்ளி கட்டணத்தை எப்படி செலுத்துவது, கடன்காரனுக்கு போராட்டங்களோடு எப்படி நான் பதில் சொல்வது என்று சொல்லி பல்வேறு விதமான கலக்கங்களோடு அதிகாலையில் நாங்கள் எழுந்திருக்கலாம். ஆண்டவரே, ஆனால் இதோ இந்த நாளில் முடிவில் வரும்போது நீர் நடத்தி வந்த ஒவ்வொரு விதங்களையும் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சந்தித்த ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே,
ஆண்டவரே. நாங்கள் எதிர்பாராத வகையில், நாங்கள் நினைத்து கூட பார்க்காத வகையில் எங்களுக்கு உதவி வந்ததே, எங்களுக்கு உதவி வந்ததே, அதை நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. எங்களுக்கு உதவி செய்த அநேக நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, யாரை குறித்து நாங்கள் பயந்தோமோ, எந்த நிகழ்ச்சியை குறித்து, எந்த சூழ்நிலையை குறித்து, எந்த மனிதர்களை குறித்து நாங்கள் கலங்கினோமோ, அதே மனிதர்களை, அதே சூழ்நிலைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுத்திருக்கிறீர். ஆமாண்டவரே, இது நடக்கும் என்று நாங்கள் ஒருபோதும் நினைத்தது கூட பார்த்ததில்லை. ஆனால் அது நடந்தேறிவிட்டது. இந்த சூழ்நிலை எப்படி நான் சந்திப்பேன் என்று சொல்லி கலக்கத்தோடு, பயத்தோடு இந்த நாளை நாங்கள் தொடங்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உமக்கு உகந்த சூழ்நிலையாக நீர் மாற்றி கொடுத்தீர். எங்களுக்கு ஏற்ற சூழ்நிலைகளாக நீர் மாற்றி கொடுத்தீர் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் உம்முடைய கரமுடன் இருந்து எங்களை வழி நடத்தியதப்பா. உம்முடைய பேரன்பை நினைத்து, உம்முடைய வல்லமையை நினைத்து, உம்முடைய மாட்சிமை நினைத்து நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உடல் சுகத்தை கொடுத்தீரே, நன்றி ஆண்டவரே. உடல் பலனை கொடுத்தீரே, நன்றி ஐயா. சிலுவைகளை சுமக்க ஒரு புதிய பலனை கொடுத்தீரே, ஆவிக்குரிய ஆற்றலை கொடுத்தீரே. சந்திக்கின்ற மனிதர்களுக்கு ஆசீர்வாதமாக நாங்கள் அமையும்படி எங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றினீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் சந்தித்த தோல்விகளுக்காகவும் கூட நன்றி. நாங்கள் சந்தித்த ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகளுக்காகவும் கூட நன்றி ஆண்டவரே. எல்லா போராட்டங்களுக்காகவும் கூட நன்றி அப்பா. எல்லா ஏமாற்றங்களுக்காகவும் தோல்விகளுக்காகவும் கூட நன்றி ஆண்டவரே. அப்பா, எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் ஒன்றை உணர்ந்து கொண்டோம். நீர் எங்களை விட்டு விகழவில்லை, நீர் எங்களை கைவிடவில்லை. உம்முடைய கரம், உம்முடைய பலத்த கரம் எங்களை தாங்கியதப்பா. உம்முடைய கரம்தான் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் வழிநடத்தி வருகிறது ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு எப்படி நன்றி சொன்னாலும், எவ்வளவு நன்றி சொன்னாலும் ஆண்டவரே, உம்முடைய அன்புக்கு அது இணையாகாதப்பா. எக்காலத்திலும் முடிவில்லாதவராய் நீர் இருக்கின்றீர். உமது மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாய் இருக்கின்றது. தினமும் எங்களுக்கு ஆலோசனை வழங்குகின்ற ஆலோசனை தெய்வமாய் நீர் இருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகின்றீர். எங்களுடைய கால்கள் கல்லில் மேல் மோதாதபடி எங்களுடைய வலப்பக்கமும் இடப்பக்கமும் நீர் தாங்குகின்றீர். அப்பா, எங்களுடைய உயிரை அழிவின் படுகுழியில் நின்று, சாவின் பிடியில் இருந்து நீர் மீட்கின்றீர் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. விண்ணகத்தில் உள்ள கோடான கோடி தூதர்களோடு, எல்லா பரிசுத்தவான்களோடு, மறை சாட்சிகளோடு, எங்களுடைய கத்தோலிக்க திருச்சபையோடு, எங்களுடைய தாய் கன்னி மரியாளோடு இணைந்தும் பேரொழியை ஆடையன் அணிந்துள்ளவராகிய உம்மை, அறிவுக்கு எட்டாத திட்டங்களை கொண்டவராகிய உம்மை, கார் முகிலையும் காலடியில் கொண்டவராகிய உம்மை, நெருப்பு மீது ஏறி பறந்து வருகின்ற, காரிருளை மூடுதிரையாக்கி கொண்டிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாகிய உம்மை நாங்கள் பாடி புகழ்கிறோம். தண்டனிட்டு தாழ்பணிந்து வணங்குகிறோம். எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம். உம்மை அன்பு செய்யாத, உம்மை ஆராதிக்காத, உம்மை நினைத்து பார்க்க கூட முடியாமல் இருக்கிற, வாழ்க்கையினுடைய பல்வேறு சிலுவைகளை சுமக்க முடியாமல் கடவுள் எங்கே என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கின்ற சக மனிதர்களுக்காகவும், சக சகோதர சகோதரிகளுக்காகவும், எங்களுடைய உறவினர்களுக்காகவும், எங்களுடைய குடும்பத்தினருள் யாராவது கண்கள் கட்டப்பட்டு, இருதயங்கள் கட்டப்பட்டு, உமது அன்பை உணராத முடியாதவாறு, உம்முடைய இரக்கத்தை சுவைக்க முடியாதவாறு அப்பா, யாரேனும் கண்களினாலும் இருதயனாலும் கட்டப்பட்டவர்களாயிருந்தால் அவர்களுக்காகவும் கூட நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இதோ இன்றைய நாள் நற்செய்தி வாசகத்தின் வழியாக நீர் எங்களோடு பேசுகின்றீர். இதோ பிலிப்பு நத்தனியால நீர் அழைக்கின்றீர். பிலிப்பை நீர் அழைத்த போது என்னை பின்தொடர்ந்து வா என்று கூறினீர். இதோ உம்மை பின்தொடர்ந்து அவர் பெத்சாய்தா என்னும் ஊரை சேர்ந்தவரான அந்திரேயா, பேதுரு, நத்தானியலையும் கூட பார்த்து, இறைவாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்டுள்ளவரை நாங்கள் கண்டு கொண்டோம். நாசரேத்தை சார்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்று சொல்லி, இதோ தாம் கண்டு கொண்ட மீட்பரை, மெசியாவை இதோ நத்தானியோலோடும் பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆண்டவரே, இந்த அழைப்பு தான் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் அனுபவித்திருக்கின்ற, நாங்கள் சுவைத்திருக்கின்ற இதோ இந்த பரிசுத்த தெய்வமாகிய உம்மை எங்களுடைய சகோதரர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். பிலிப்பை போல, அந்திரேயாவை போல, பேதுருவை போல ஆண்டவரே, நாங்கள் சுவைத்த உம்முடைய பேரன்பை, இதோ நாங்கள் சுவைத்த உம்முடைய இரக்கத்தை நாங்கள் வாழ்கின்ற சக மனிதர்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ள நீர் எங்களை அழைக்கின்றீர்.
அப்பா, உமது மீட்பை நாங்கள் கண்டுகொண்டோம், உமது அன்பை நாங்கள் சுவைத்து விட்டோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எவ்வளவு இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற உம்முடைய வசனத்தின்படி உம்மை நாங்கள் சுவைத்து கொண்டிருக்கின்றோம். இதோ நாங்கள் சுவைத்த, இதோ நாங்கள் அனுபவித்த உண்மை ஆண்டவரே எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு பகிர்ந்து கொள்ள, இதோ நாங்கள் கண்டுகொண்ட மெசியாவை, நாங்கள் கண்டுகொண்ட மீட்பரை நீங்களும் வந்து பாருங்கள் என்று சொல்லி, இதோ நத்தானியாலை எவரையாக பிலிப்பு அழைத்தாரோ அப்படியாக நாங்களும் எங்களுடைய சகோதர சகோதரிகளை உம்மை அறியாதபடிக்கு, உமது அன்பை சுவைக்காதபடிக்கு கட்டப்பட்டிருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் உம் பாதம் அழைத்து வர, உம்மை நோக்கி அழைத்து வர கருவிகளாக நீர் எங்களை அழைக்கின்றீர். ஆமாண்டவரே, இதோ உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகின்றோம் ஐயா. அந்த சமாரிய பெண் எப்படியாக அந்த கிணத்தருகே வற்றாத ஜீவ நூறுற்றாகி உம்மை கண்டு கொண்ட பிறகு இதோ அந்த ஊருக்குள்ளராக போயிட்டு, இதோ நான் என்னுடைய வாழ்க்கை நடந்த எல்லாவற்றையும் பற்றி சொன்ன மெசியாவை நான் கண்டுகொண்டேன், வாருங்கள் என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் முழுவதையும் உம்மிடம் அழைத்து வந்தது போல நாங்களும் கூட நாங்கள் அனுபவித்திருக்கின்ற இந்த மெசியாவை, நாங்கள் சுவைத்திருக்கின்ற இந்த பரிசுத்த பரம அன்பை இந்த உலகத்தோடு, இதோ இந்த உலகத்தோடு, உலக மக்களோடு, நாங்கள் வாழ்கின்ற சக மனிதர்களோடு, எங்களுடைய அலுவலகங்கள்ல, நாங்கள் பணிபுரியும் இடங்கள்ல, நாங்கள் சந்திக்கின்ற மனிதர்களுக்கு ஆண்டவரே இந்த மெசியாவை, இந்த மீட்பரை, இந்த உலக இரட்சகரை கொடுக்கும்படிக்கு எங்களையும் கூட நீர் கருவியாக அழைக்கின்றீரப்பா. நீர் எல்லாவற்றையும் காண்கின்ற தெய்வம், காய்க்கின்ற தெய்வம். ஆமாண்டவரே, இப்படியாக நத்தனியாலை பார்த்து இவர் உண்மையான இஸ்ரேலர், கபடற்றவர் என்று நீ கூறியது போல எங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்த ஆண்டவரே இப்படிப்பட்ட வார்த்தையை நீர் சொல்ல வேண்டும். அப்படியாக ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தின் கண்களை, எங்களுடைய அடைக்கப்பட்டிருக்கிற இருதயத்தின் கண்களை நீர் திறந்துவிட்டு நாங்கள் உண்மை அறிந்தவர்களாய், உம்முடைய அன்பை சுவைத்தவர்களாய் இந்த உலகத்திற்கு உண்மை அறிக்கையிடக்கூடிய கருவிகளாக எங்களை மாற்றும்படிக்கு எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய மகிமையை நாங்களும் காண வேண்டும். உம்முடைய இரக்கத்தை சுவைத்திருக்கிற நாங்கள் உம்முடைய மகிமையில பங்கேற்க இருக்கிறோம் என்ற ஒரு ஆழ்ந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இந்த உலகத்திற்கு சென்று உம்மை அறிக்கையிட, இதோ இந்த உலகத்திற்கு சென்று காண்கின்ற தெய்வமாகிய, காக்கிற தெய்வமாகிய, சுமைக்கிற தெய்வமாகிய, இதோ சுகம் கொடுக்கிற தெய்வமாகிய உம்மை இந்த உலகத்திற்கு அறிக்கையிடக்கூடிய ஒரு வல்லமையுள்ள, சாட்சியுள்ள கருவிகளாக நீர் எங்களை மாற்றும்படிக்கு இதோ இந்த இரவு நேரத்தில் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீரே பரிசுத்தர், நீரே ஆண்டவர், இதோ ரபி, நீர் இறை மகன், நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று சொல்லி நத்தானியால் எப்படியாக உம்மை கண்டு கொண்டாரோ அப்படியாக உம்மை அறியாத மக்கள், உம்மை தெரியாத மக்கள், உம்மை விட்டு வெகு தொலைவில் இருக்கிற மக்கள் எங்களுடைய சாட்சிய வாழ்க்கையை கண்டு, இதோ நாங்கள் அறிக்கையிடுகின்ற இந்த நற்செய்தியை கண்டு அவர்களும் கூட உம்மிடம் வந்து உம்முடைய அன்பை சுவைக்க வேண்டும், உம்மை அறிக்கையிட வேண்டும். நீரே மெசியா, நீரே இஸ்ரேல் மக்களின் அரசர் என்று நத்தானியலை போல அவர்களும் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவரே. உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலோ நீர் இதை நம்புகிறீர், இதைவிட பெரியவற்றை காண்பீர் என்று சொல்லி இதோ வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி வரவிருக்கிற மாட்சியை நீர் எப்படியாக நத்தானியலுக்கு உணர்த்தினீரோ அப்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் வரவிருக்கிற மாட்சியை உணர்ந்து கொள்ள, எங்களுடைய சகோதர சகோதரிகளோடு இந்த மாட்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய கருவிகளாக எங்களை முழுவதுமாக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்களை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும், உமக்கு உகந்த பாத்திரமாக, உமக்கு உகந்த பரிசுத்த பாத்திரமாக எங்களை உருமாற்றும், எங்களை பதப்படுத்தும் ஆண்டவரே. இதோ எங்களுடைய இருதயத்துல ஒவ்வொரு நாளும் நீர் விதைக்கின்ற உம்முடைய வார்த்தை என்ற விதை ஆண்டவரே 100 மடங்காக கனி தரக்கூடிய, 100 மடங்காக கனி தரக்கூடிய மரங்களாக, கனி தரக்கூடிய வாழ்க்கையாக எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கை அமையணும் அப்பா. அப்படியாக அநேக ஆத்துமங்களை, அநேகரை, உமக்குரியவர்களை, உமக்குரிய அல்லாதவர்களை, இதோ உம்மை சார்ந்திருப்பவர்களை, உம்மை சாராதிருப்பவர்களை, உமக்கு எதிராக எழுகிறவர்களை உம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய கருவிகளாக எங்களை மாற்றும், சாட்சிகளாக எங்களை மாற்றும். பிலிப்பை போல, அந்திரேயாவை போல, பேதுருவை போல, இன்னும் கூட உம்முடைய அப்போஸ்தலர்களைப் போல ஆண்டவரே எங்களை உமக்கு சாட்சியாக எழுப்பி நிறுத்தி அருளும் ஆண்டவரே. எழு, ஒளி வீசு, என் ஒளி உம்மீது ஒதித்துள்ளது என்று உம்முடைய வசனத்தின்படியே அப்பா இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை நீர் எங்களுக்கு எதற்காக கொடுத்திருக்கிறோம், எதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோமோ அதை நாங்கள் முழுமையாய் நிறைவேற்ற இதோ உம்மை இந்த உலகிற்கு கொடுக்க, இதோ மீட்பராகி உம்மை, இரட்சகராகி உம்மை இந்த உலகமும் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு கருவிகளாக, ஒரு சாட்சியான கருவிகளாக எங்களை
எங்களையும் கூட நீர் பயன்படுத்த வேண்டுமாய் நம்முடைய வல்லமையில திரு கரத்திற்கு எங்களையே நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, குறிப்பாக இந்த இறுதி நாட்களில் ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் நாட்களில் அப்பா, இந்த உலகமே இருள் சூழ்ந்திருக்கிற, உலகமே இந்த கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் உண்மை எது சத்தியம் எது என்று அறிந்து கொள்ளாமல் நிலைக்குள்ள இந்த அங்கலாய்த்து அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற எத்தனோ விசுவாசிகளுடைய மத்தியில் ஆண்டவரே, எங்களை ஒரு ஒளியாக, எங்களை ஒரு சாட்சியாக நீர் எழுப்பி பிரகாசிக்கும்படி செய்வீராக ஆண்டவரே. உமது சாட்சியை கருவிகளாக எங்களை மாற்றும்படிக்கு, உம்முடைய வார்த்தையினுடைய வெளிச்சங்களாக, உம்முடைய வார்த்தையினுடைய அப்பா கருவிகளாக எங்களை மாற்றும்படிக்கு எங்களை முழுதுமாக நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒளியில் இருந்திருக்கிற நாங்கள், ஒளியை கண்டுகொண்ட நாங்கள், ஒளியாகிய உம்மை சுவைத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரே, இருளில் வாழ்கின்ற மக்களுக்கு, நம்பிக்கையற்ற நிலையில வாழ்கின்ற மக்களுக்கு, இன்னும் கூட உண்மை அறிந்து கொள்ள முடியாத நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அப்பா ஒரு சாட்சியாக நாங்கள் வாழணும் ஆண்டவரே. எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஐயா. இதோ இன்றைய நாளில் இந்த ஜப வேலையில பங்கெடுத்து கொண்டிருக்கிற, இந்த ஜப நிகழ்ச்சியில பங்கெடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் இந்த ஒரு விசேஷித்த வரத்தை கேட்டு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில ஏனோ தானோ என்று நாங்கள் வாழ்ந்து போய் விடாமல் ஆண்டவரே, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவு என்று நாங்கள் வாழ்ந்து விடாமல் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற அந்த மேலான அழைப்பை நாங்கள் உணரணும் அப்பா. அநேக ஆத்துமங்களை உமக்காக அறுவடை செய்யக்கூடிய ஒரு ஆத்ம பாரத்தை எங்களுடைய இருதயத்திற்குள்ளராக நீர் ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இதோ எங்களுடைய தெருவில் வசிப்பவர்கள், எங்களுடைய ஊரில் எங்களுடைய பங்குல வாழ்பவர்கள், எங்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற சக மனிதர்களுக்கு ஆண்டவரே நாங்கள் உண்மை அறிக்கையிடணும் ஐயா. இதோ நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று புனித பவுலடியார் சொல்வது போல திருமுழுக்கின் வழியாக உம்முடைய பிள்ளைகளாக்கப்பட்டிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் அந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய சாட்சிகளாக, கருவிகளாக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக எங்களுடைய வாழ்க்கையினாலும், எங்களுடைய சொற்களினாலும், எங்களுடைய செயல்களினாலும் அப்பா உம்மை அறிவிக்கக்கூடிய கருவிகளாக, உம்மை அறிவிக்கக்கூடிய நற்செய்தியின் தூதுவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. வைராக்கியமாய் நாங்கள் உம்மை அன்பு செய்து, வைராக்கியமாக நாங்கள் உம்மை பின்பற்றி எங்களுடைய ஒளி தருகின்ற வாழ்க்கையின் மூலமாக, கனி தருகின்ற வாழ்க்கையின் மூலமாக அநேகருக்கு சாட்சியாக எங்களுடைய வாழ்க்கை மாற்றும். இதோ நீங்கள் உலகிற்கு உப்பா இருக்கின்றீர்கள், உலகிற்கு ஒளியா இருக்கின்றீர்கள், உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்க என்று உம்முடைய வார்த்தையில நாங்கள் வாசிப்பது போல் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஒளியாக உப்பாக நீர் வாழ அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அப்படியாக நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை உணர்ந்தவர்களாய், அந்த அழைப்பின் மேன்மையை உணர்ந்தவர்களாய், இந்த அழைப்பின் மாட்சியை மேன்மையை நாங்கள் இழந்து விடாதவாறு ஆண்டவரே உம்மை இந்த உலகிற்கு கொடுக்க எங்களை பலப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். உடைய தூய ஆவியானவருடைய வல்லமையினால் எங்களை நிரப்பும். குறிப்பாக இந்த கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கிற, நம்பிக்கை இழந்த நிலையில் இருக்கின்ற, உறவுகளை இழந்த நிலையில் இருக்கின்ற, வேலை வாய்ப்புகளை இழந்து, வாழ்வாதாரங்களை இழந்து ஆண்டவரே பல்வேறு விதமான குடும்ப சூழ்நிலைகளோடு, குடும்ப பாரங்களோடு, கடன் பிரச்சனைகளோடு, எதிர்கால வாழ்க்கை எவ்வாறு சமாளிப்பது என்று சொல்லி பல்வேறு விதமான தோல்விகளோடு, நிறைவேறப்படாத ஆசைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்காக உம்முடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நற்செய்தியை இதோ எங்களை நேசிக்கின்ற ஒரு தெய்வம் உண்டு. இதோ நாங்கள் சந்திக்கின்ற போராட்டங்களையும் விட, நாங்கள் சந்திக்கின்ற நெரிசல்கள், நாங்கள் சந்திக்கின்ற எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் விட ஒரு மேலான கடவுள் ஒருவர் இருக்கின்றார். இதோ அவர் எங்களுள் வாழ்கின்றார். இதோ அவர் இந்த உலகத்தில் இருக்கிற நாங்கள் சந்திக்கின்ற எல்லா போராட்டங்களையும், எல்லா சத்துருக்களுடைய பொல்லாங்கனையும் விட சர்வ வல்லமையுள்ள தெய்வம் என்பதை அவர்களுக்கு நாங்கள் அறிக்கையிட, எல்லா பிள்ளைகளும் உம்முடைய வல்லமை உணர்ந்து கொள்ள அவர்களுடைய கண்களை, கண்களை நீர் திறந்து விடும்படிக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இளைஞர் இளம் பெண்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சிறிய குழந்தைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். முதியோர்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். கொள்ளை நோயோடு போராடி கொண்டிருக்கிற, மருத்துவமனையில் ஐசியூவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற, உறவுகளை இழந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுகப்படுத்தும் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதாக. எங்களுடைய மருத்துவர்கள், எங்களுடைய செவிலியர்கள், சுகாதாரத்துறையில பணியாற்றி கொண்டிருக்கிறவர்கள், எங்களுடைய அரசு தலைவர்கள், எங்களுடைய காவலாளிகள், எங்களுடைய இராணுவ தலைவர்கள், எங்களுடைய நாட்டின பல்வேறு தலங்களிலிருந்து மக்களுடைய நலனுக்காக பணியாற்றி கொண்டிருக்கிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரும் நாங்கள் உமக்கு தருகிறோம் ஆண்டவரே. அனாதைகள், கைவிடப்பட்டவர்கள், தெருவில் பிச்சை எடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், யாராவது என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாரா என்று சொல்லி உதவிக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் என் தகப்பனில் இடைப்படுவீராக. உடைய தகப்பனுக்குரிய அன்போடு, தாய்க்குரிய அன்போடு
பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைப்பீராக ஆண்டவரே. இதோ உன்னுடைய கண்ணீரெல்லாம் தோற்பையில் சேர்த்து வைத்துள்ளேன் என்று உடைய வசனத்துல நாங்கள் வாசிக்கின்றோமே. அப்படியாக ஆகாரின் கண்ணீரை துடைத்தது போல, அன்னாளின் கண்ணீரை துடைத்தது போல ஒவ்வொரு குடும்பங்களில் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கும், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடுவீராக, கண்ணீரை துடைப்பீராக, களிப்பாய் மாற்றுவீராக. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று உடைய வசனத்தில் நாங்கள் வாசிப்பது போல பல்வேறு விதமான துக்கங்களோடு, சோர்வுகளோடு, பலவீனங்களோடு, வியாதிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு சந்தோஷத்தின் அக்களிப்பை, மகிழ்ச்சியை உம்மில் கண்டுகொள்வார்களாக. அவருடைய இருதயங்கள் திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற வாசல்கள் உம்முடைய நாமத்தின் வல்லமையினால, உடைய ரத்தத்தின் வல்லமையினால, உடைய பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினின் வல்லமையினால துறக்கப்படுவதாக. அப்பா பிள்ளைகளை உடைய வலது கரத்துக்குள்ள நீங்க பொதிந்து பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய சட்டைகளுக்குள்ள மூடி பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த இரவு நேரத்தில் யாருக்கெல்லாம் எங்களுடைய ஜெப உதவி அவசியமா இருக்கின்றதோ, யாருக்கெல்லாம் நாங்கள் ஜெபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிறோமோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தகப்பன் தொடுவீராகப்பா. உடைய சட்டைகளுக்குள்ள இந்த இரவு நேரம் முழுவதும் மறைத்து கொள்வீராக. உங்க மடியில இந்த இரவு நேரம் முழுவதும் நாங்க படுத்துறங்கணுமப்பா. ஆழ்ந்த உறக்கத்தின் ஆவியை கொடுங்க. இன்றைய நாளில் யாரெல்லாம் மறித்திருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் நித்திய இலை பாற்றி கொடுங்க. யாரும் நினையாத ஆத்துமங்கள், உத்திரஸ்தலத்தில் வேதனையும் ஒவ்வொரு ஆத்துமங்களையும் நீர் இரக்கத்தோடு கனிவாய் கண்ணோக்கி பாருங்க. உம்மை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு தாருங்கப்பா. இது இந்த இரவு நேரம் முழுவதையும் நாங்கள் உம்முடைய வல்லமையுள்ள கரத்துல நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீண்டும் அதிகாலை வேளையில புதிய ஆற்றலோடு, புதிய பலனோடு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக தொடர்ந்து வாழ, உமோடு பயணிக்க ஆவி ஆத்மா சரீரத்தை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஏறெடுத்து எல்லா துதி, கன, மகிமை, ஆராதனைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள, ஜீவனுள்ள, உயிருள்ள நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேள நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். அமேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. இஜப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்.